வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லேப்டாப்பில் மைண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ வந்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இந்த லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பை ஒரு டெமோ மாடலாக வச்சு நம்ம வந்து மைண்ட் பண்ணுறதை எப்படி அப்படிங்கிறத காட்ட போகிறோம். மைண்ட் பண்ணால் என்னென்ன காயின்ஸ் மைண்ட் பண்ணலாம் லேப்டாப்பில், மைண்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் லேப்டாப்பில், என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி எப்படி மைண்ட் பண்ணலாம், ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, ஒர்த்தான ஒரு விஷயமா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வர விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்ட் சேனல் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட மைனிங் இருக்கு ஏதாவது இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா வந்து டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் மைண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு லேப்டாப். ஸோ எதனால் இந்த மாதிரி ஒரு பேசிக் லேப்டாப் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் வந்து ஹை அண்ட் லேப்டாப் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக. அதனால் நம்மக்கிட்ட வந்து ஒரு பேசிக்கான ஒரு லேப்டாப், அதாவது ஒரு என்ட்ரி லெவல் லேப்டாப் இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கிட்டையும் வந்து என்ட்ரி லெவல் லேப்டாப் தான் இருக்கும். ஒரு 60,000 அப்படிங்கிறது வந்து ஒரு டீசெண்டான ஒரு என்ட்ரி லெவல் லேப்டாப்க்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய ஒரு லேப்டாப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 இருக்குது, 5500U ப்ராசரோட 6 core 12 thread ப்ராசர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8GB RAM இருக்குது நம்மளுக்கு, 512GB SSD இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GPU, இதுதான் வந்து முக்கியமான விஷயம். 1650 வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 4GB GPU அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டெடிகேட்டடான GPU இருக்கிறதுனால நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலாம். 2GB கிராஃபிக் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு மைனிங் ட்ரை பண்ணாதீங்க, அது லிட்டரலாக வந்து வேஸ்ட்டு தான். பட் இதில் வந்து 4GB இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ என்னென்ன மாதிரியான காயின்ஸ் நீங்கள் வந்து மைன் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வாட் டு மைன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு தான் நம்ம வந்து போகணும். ஸோ நம்ம வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த வாட் டு மைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 1650க்கான ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. 1660க்கு இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து 570 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 570 இதில் ஸ்டேட் பண்ணுறது பற்றி பார்த்தீங்கன்னா 570 வந்து ஒரு 4GB கார்டு அப்படின்னு தான் இதில் வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கால்குலேட் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேவன் காயின் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னு காட்டுது. ரேவன் காயின் வச்சு மைண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து $1.8 கிடைக்கும் அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ETC இருக்குது, அதாவது எத்தீரியம் கிளாசிக் இருக்குது, நெக்ஸ்ட் பீம் இருக்குது, எர்கோ காயின் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காயின்ஸ், என்னென்ன காயின்ஸ் நீங்கள் மைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டிடும் இதில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேவன் காயின் தான் பண்ண போகிறோம். ஸோ ரேவன் காயின் தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபார் 4GB கார்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து ரேவன் காயின் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து NB மைனர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். ஃபீனிக்ஸ் மைனர் நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி NB மைனர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபார் மைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் காயின்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு பேட் ஃபைல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன காயின்ஸ் வேணுமோ அதை மைன் பண்ணலாம். பட் அட் அ டைமில் ஒரு காயின் தான் மைன் பண்ண முடியும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சொன்ன லேப்டாப்ஸ் அப்புறம் வந்து இந்த ஃபைலு எல்லாத்துக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரை பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லேப்டாப் மைனிங் பற்றி ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது பார்க்கலன்னா பாருங்கள். மைனிங் பற்றி என்னன்னு தெரியலனாலும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதையும் பார்க்கலன்னா பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த NB மைனர் அப்படிங்கிற இந்த ஒரு ஜிப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ஸ்பீசிக்குள்ளே நான் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதாவது ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஐஃபோன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காயின்ஸான பேட் ஃபைல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ETH இருக்குது, ETC இருக்குது, எர்கோ இருக்குது, கான்ஃப்ளெக்ஸ் இருக்குது, பீம் காயின்கான அல்காரிதம் இருக்குது, அப்புறம் வந்து ரேவன் இருக்குது, சீரோ காயின் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவன் காயின் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த NB மைனரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து முன்னாடி வீடியோ மைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். விண்டோஸில் இருக்கிற டிஃபெண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபைலுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸை டெலிட் பண்ணிவிடும் கண்டிப்பாக உங்கள் இந்த விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ரைட் கிளிக் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடைக்கும்.
ஸோ எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பேக் ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே லைன் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூல், அதாவது மைனிங் என்ன மைனிங்கில் நம்ம வந்து பூல் என்ன மைனிங் பூலில் நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாலெட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரிக்கோட நேம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, ஸோ அந்த டிசிபி அதுக்கப்புறம் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா .org வரைக்கும் மைனிங் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனிங் பூலோட ஒரு என்ன சொல்கிறது அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு போர்ட் அட்ரஸாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடம், அதாவது இந்த ஆர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வாலெட்டுக்கான ஒரு அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த டாட் வரைக்கும் நம்ம வந்து வாலெட்டுக்கான அட்ரஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபால்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்மளோட ரிக்கோட நேம் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரிக்கோட நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1650 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி வாலெட் அட்ரஸ் வந்து என்னோட வாலெட் அட்ரஸ் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய மைனிங் பூல் அட்ரஸ் மாற்றிட்டோம், ஸ்டேட்டம் போர்ட் வந்து மாற்றிட்டோம், அதே மாதிரி நம்மளோட வாலெட் மாற்றிட்டோம், நம்மளோட நேம் மாற்றிட்டோம். ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை விட்டு வெளில வந்துடலாம். ஸோ இதை விட்டு வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு நம்ம வந்து போயிட்டு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மின்னு கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ரன் ஆஸ் அட்மின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மேபி சில ஓவர் கிளாக்ஸ்லாம் அப்ளை ஆகலாம். ஸோ அதனால் அப்படி கொடுக்குறோம் நம்ம. இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஓப்பன் கூட பண்ணி ரன் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இது ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது மைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிஸ்டமில் பண்ண வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பை வந்து சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணியிருக்கணும். இல்லை பேட்டரி மோடில் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மைன் ஆகாது. சார்ஜர் கனெக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து தானாகவே டர்ன் ஆன் ஆகும் சில லேப்டாப்ஸில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2miners.com அப்படிங்கிற ஒரு மைனிங் பூல் வந்து மைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவுக்கு இருக்கிற ஒரு ரேவன் மைனிங் பூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மைன் பண்ணி, அதாவது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஓபிஎஸ்சில் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஒரு 2 minutes தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நல்லா ஹீட் ஏர் வந்து வெளியே வந்துட்டுருக்கு நம்மளுக்கு. ஸோ எக்ஸ்டர்னாக பவர் பீட்டை கனெக்ட் பண்ணி தான் இருக்கும், கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடில் இருக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 இருக்குது. ஏசி ரூம்னால நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. பட் நீங்கள் வந்து எப்பயுமே ஏசி ரூம் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இதே டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து 65க்கு மேலே போகும். இப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து லேப்டாப் மேலே படுறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் ரேட் வந்து 7.65 மெகாஹெர்ட்ஸ் வருது ரேவனில். அதே மாதிரி நம்மளுக்கு பவர் பார்த்திங்கன்னா 50 வாட் வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து என் ஃபோனில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து தெரியும் எதனால் நம்ம ஓபிஎஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் ஆப்வியஸாக மைனிங்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓபிஎஸ் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு 7.648 மெகாஹெர்ட்ஸ் வந்து மைன் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் வந்து 50 வாட் கன்சியூம் ஆகுது. டெம்பரேச்சர் வந்து 59ல் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுவுமே ஓவர் கிளாக் எதுவுமே பண்ணல, டிஃபால்ட்டில் தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் என்னன்னு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவ் பவர் ஆல்காரிதமில் வந்து பார்த்தீங்கன்னா 7.6 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேவன் காயின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் $1 தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ $1.6 அது 1.06 இருக்குது. ஸோ 06 நெக்லெக்ட் பண்ணோம். $1 தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது ரேவனில், வித்தவுட் ஓவர் கிளாக்கிங் அண்ட் எதுவும் பண்ணாமல். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து RX 580க்கு போட்டிருந்தோம், 570க்கு போட்டிருந்தோம் ஆக்சுவலி. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடான பிசிக்கான ஒரு கிராஃபிக் கார்டு. ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த வேல்யூஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணது, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த லேப்டாப்பில் மைன் பண்ண வேல்யூஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு பார்த்ததுல நம்மளுக்கு வந்து $1 தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா மைன் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து சிஸ்டம் வந்து ஸ்லீப்புக்கு போயிடுச்சு. ஸ்லீப்புக்கு போயிட்டு திருப்பி வேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷடவுனே ஆயிடுச்சு. ஷடவுன் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும்போது யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து உள்ளே போச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அக்கர் ஆகும். எதனால் அப்படின்னு தெரியாது. மேபி ஹை கன்சப்ஷன் இல்லை வந்து ஹை யூட்டிலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதிகமாகவே இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.6க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $1 தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஆவரேஜில் எடுத்துட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு $100 கூட கிடைக்காது உங்களுக்கு. ஆப்வியஸாக ஒரு $30. ஸோ $50 கிடைக்குதுன்னா கூட அது வேஸ்ட் தான். $100 கிடைக்குது அப்படிங்கிறதாலும் அது வேஸ்ட் தான். பட் இதில் வந்து $30 தான் கிடைக்குது வித்தவுட் எனி ஓசிஸ். ஏன்னா எல்லாரும் ஓசி பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பண்ணுறதுல ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராட்ஸுக்கு வந்து டேமேஜ் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிரிக்கும் அந்த பவரை வந்து கன்சியூம் பண்ணுறது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ உங்கள் பவர் பிரிக் வந்து 100 வாட் பவர் பிரிக் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிஸ்டமோட பவர் கன்சப்ஷன் வந்து அதுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளம் பேட்டரி அண்ட் பவர் அடாப்டர் ப்ராப்ளம். ஸோ அதனால் உங்களோட உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஏதாவது ஃப்ரை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 இயர் வாரண்ட்டி தான் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து பேர்ன் டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது எல்லா ஒரு காம்பனன்ட்ஸ்க்கும் அப்ளைக்கபிள் ஆகும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஓரளவுக்கு ஓகே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும். காம்பனன்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து புதுசு வாங்கும் போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எமர்ஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேட்டரி வந்து போயிடும். ஸோ பேட்டரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவென்ச்சுவலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு லேப்டாப்பில் மைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகக்கூடியதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு மைனிங் டிவைஸ் கிடையாது. 100% வந்து ஒரு பர்சனல் யூட்டிலைசேஷனுக்காகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்ஃபிங் இல்லை வந்து ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் தான். கேமிங் பண்ணுறது கூட லேப்டாப்பில் வந்து கொஞ்சம் அதோட ரிசோர்ஸஸ்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதா. பட் அதனால தான் வந்து கேமிங் லேப்டாப்ஸ்ன்னு தனியாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கெலாம் வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சு நல்ல காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. பட் மைனிங் வந்து லேப்டாப்பில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஒர்த்தான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னமும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நான் வந்து பண்ணேன். கண்டிப்பாக இந்த லேப்டாப்பில் இந்த மைனிங் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் லேப்டாப் மைனிங்கும் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணோம். ஒரு 60,000 இல்லை ₹1,00,000 டிவைஸாக வெறும் ஒரு ₹4,000 ₹5,000 நீங்கள் வந்து ஃபுல்லாக 24/7 ஓட விட்டீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் என்ன கேட்டால் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணுறதும் பண்ணதும் உங்கள் இஷ்டம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது காம்பனன்ட்ஸ்க்கு. அதே மாதிரி அதுக்கேற்ற பவர் சப்ளைஸ் இருக்குது. அதுக்கேற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு பிசிக்கு நிகராக ஒரு லேப்டாப் இருக்கும் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் வந்து பெட்டர் நீங்கள் வந்து மைனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெடிகேட்டடாக ஒரு பிசி வாங்கி பண்ணுறதே பெட்டர். சில பேர்லாம் வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லேப்டாப் வாங்க போகிறேன், ஸோ மைனிங்க்கும் நான் பண்ணுற மாதிரி லேப்டாப் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிசியை பில்ட் பண்ணிட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாங் டைமாகவும் இருக்கும் அது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு நீங்கள் வந்து பெட்டர் டெசிஷன் எடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் சேனல் லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.